ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:20க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:43 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:08 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று அதிகாலை 1:43 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 1:46 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாள் முழுவதுமே ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளரை. ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் பூந்தேரில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? முன்னோர் காரியங்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு சிறந்த நாள். கடன் அடைப்பதற்கு நல்ல நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:42 முதல் 9:26 வரை மேஷ லக்னம். 9:27 முதல் காலை 11:29 வரை ரிஷப லக்னம். 11:30 முதல் 1:40 வரை மிதுன லக்னம். மதியம் 1:41 முதல் பிற்பகல் 3:49 வரை கடக லக்னம். 3:50 முதல் மாலை 5:51 வரை சிம்ம லக்னம். 5:52 முதல் 7:51 வரை கன்னி லக்னம். இரவு 7:52 முதல் 9:56 வரை துலாம் லக்னம். 9:57 முதல் 12:08 வரை விருச்சக லக்னம். காலை 12:09 முதல் 2:15 வரை தனுசு லக்னம். 2:16 முதல் 4:10 வரை மகர லக்னம். 4:11 முதல் 5:53 வரை கும்ப லக்னம். காலை 5:54 முதல் 7:37 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் கலைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று இந்த தமிழ் மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். இந்த நாளை முழுமையாக ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவானே. ஆகவே 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட அதீத நன்மைகள் பிறக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். தந்தை காரகன் மற்றும் ஆத்ம காரகனான ஸ்ரீ சூரிய பகவானுடைய அருளினாலும் ஆசையினாலும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் திடம் நம்பிக்கை அதிகரிக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி உட்கார்ந்து நீங்கள் சொல்லலாம். ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ
சூரிய பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரிக்கலாம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, அதே போல இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுடைய ஹோரை. 12 ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். ராசியினுடைய 2வது வீட்டில் பார்க்கும் பொழுது குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகங்களினுடைய நகர்வுகள் வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் வீட்டில் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும், ருணரோக சத்ருஸ்தானம் வெற்றி பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி, லாபத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் உயர்வாக இருக்கவும் எண்ணுவீர்கள். மிகுந்த வைராக்கியம் கொண்டவர்கள் நீங்கள். மேஷராசி அன்பர்கள் வழக்கம் போல சில காரியத்தை செய்ய முடியாமல் போகலாம். நினைத்திருப்பீர்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று, ஆனால் ஏதோ ஒரு விதமான காலதாமதங்கள் இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் மிக கவனமாக நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. எல்லாம் தெரிந்தது போல எதையும் செய்யாதீர்கள். சில நேரம் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் மனதை வருட்டி கொண்டிருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கொள்முதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பண வரவு சார்ந்த செயல்களில் அதிக ஈடுபாடோடு இருப்பீர்கள். இருந்தாலும் வரவுகள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு சில தடுமாற்றத்தையும் கொடுக்கும். கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்குமா அல்லது மற்றொரு நாள் வருமா, கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா என்றெல்லாம் உங்களுக்கு பணத்தினுடைய அடிப்படையான சிந்தனைகள் தான் அதிகமாகவே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு நிலைப்பாடு, ஸ்திரத்தன்மை இருக்கும். முன்னேறி வருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அவசர கதியில் சில முடிவுகளை எடுக்காதீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் சூரிய பகவானை சென்று வழிபடலாம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை அருந்துங்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் கோதுமை தானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று கொடுப்பது நல்லது. நவமி திதி என்பதால் ஸ்ரீராமபிரான் அவதரித்தது நவமி நாளில். அதனால் தான் ஸ்ரீராம நவமி நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நவமி நாளில் சூரிய பகவானையும் சேர்த்து வழிபட்டால் நல்ல மதிப்பு மரியாதை உருவாக்கும். வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யலாம். அப்படி முழுமையாக பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று வழிபட்டால் மிகுந்த நலம் பயக்கும். பண வரவுக்கு உண்டான நாளாகவும் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்லுங்கள். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டால்தான் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். அவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. குழப்பமான நாளாக இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. விரயத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே கவனமாக இருங்கள். இந்த வாரம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கான வார ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாகவும் கேட்டு இந்த வார ராசி பலன்களை நீங்கள் கேட்கலாம். அதிலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மனதில் நிம்மதி வேண்டி இறை தியானம், இறை பிரார்த்தனை செய்வது விசேஷம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மதிப்புகள் உருவாக்கும். பண பொருளாதார வரவு இருக்கும். அவசரம் இல்லாமல் சில வேலைகளை கவனிக்க வேண்டியது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் என்பதை பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்கள் நவமி திதி. நவமி என்பது ஸ்ரீராமபிரானை குறிக்கும். ஸ்ரீராமபிரான் சூரிய வம்சம். ஆக இந்த நாளில் ஸ்ரீராம நாமத்தை ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 என்று ஹரே ஹரே என்று வழிபடுவது சிறந்தது. உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டமான நேரத்தை நீக்கவல்ல சக்தி ஸ்ரீராமபிரானுக்கு உண்டு. கெட்ட நேரங்கள் அகல ஸ்ரீராமபிரானை வழிபடுங்கள். அதே போல பானகம் வைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கும். வேலை காக்க முயற்சி செய்பவர்கள், உத்தியோக பணிகளில் உயர்வை நாடி இருப்பவர்கள் இந்த நாள் ஸ்ரீராமபிரானுக்கு பானகம் வைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபடும் பொழுது குழந்தைகள் மிகுந்த திறமைசாலிகளாக நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறுவார்கள். ஆகவே வீட்டில் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தை கேட்டால் வாஸ்து தோஷங்கள் தீரும். கண் திருஷ்டிகள் அகலும். நேர்மறையான எண்ணங்கள் வியாபிக்கும். ராசியிலேயே குரு பகவானும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். பூர்வ புண்ணிய பாவகம் 5ஆம் வீடு குழந்தைகள் பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 4 பாதம் கொண்டவர்கள் தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ஆகவே உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் பயம் வேண்டாம், கவலை கொள்ளாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று மன அமைதியோடு இருக்க வேண்டும். சில அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி இருந்தால் அது வேறு விதமாக திரித்து வரும். ஆக மற்றவர்களிடத்தில் அதிகமாக நம்பி எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். எதிரிகள் தொல்லைகள் தீர பொறுமை, நிம்மதியோடு மன அமைதியோடு தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மக்கள் வரத்து அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் நடக்கும். பல இன்னல்கள் சந்தித்து அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இந்த நாளில் தான் படிப்படியாக குறைந்து வரும். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. சந்திராஷ்டமம் என்பதால் அதிகமாக யாரிடத்திலும் நெருங்கி பழகாதீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில்
பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டும். முதலீடுகள் ஏற்புடையதாக இருக்காது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். தாமதங்கள் இருக்கும். எதை செய்தாலும் மாணவ மாணவிகள் கல்வியாளர்களுடைய கருத்துக்களை கேட்பது, வீட்டில் பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. படித்ததினால் எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பவர்களுக்கு மட்டுமே நவ கிரகங்களால் நல்லது நடக்கும். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொருளாதாரத்தில் ஓரளவிற்காவது சில முன்பின் உதாரணங்கள் வரும். பண வரவுக்காக அதிக முயற்சிகள் ஏற்படும். பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருப்பதால் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபட்டால் நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடாது. மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாதீர்கள். ரகசியங்களை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களையும் முக்கிய விஷயங்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தாமதங்கள் இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் கவலை வேண்டாம். பய உணர்வோடு மன உணர்வோடு இறை வழிபாடு செய்தாலே போதும், நல்லது நடக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று 27 முறை பாராயணம் செய்ய ஸ்ரீ சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தாக்கங்களும் நீங்கும். அதே போல செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் சீராக இருந்தாலே மனோதிடம் தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதத்தினுடைய 9ஆம் நாள். இந்த மாதத்தில் தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி மிக மிக விசேஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவது மாதத்தில் வரக்கூடிய நவமி திதி இருந்தாலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சந்திர வம்சம். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வீட்டில் ஆதித்ய கிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது மிக மிக நல்லது. உங்களுக்கான ராசி அதிபதி புதன் பகவானாக இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானை வணங்கினால் நல்லது. வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் கேட்பது, படிப்பது, தெரிந்தவர்கள் படிக்கலாம், தெரியாதவர்கள் கேட்கலாம். அதை கவனித்து வர வீட்டில் வாஸ்து தோஷங்கள் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய செயல்கள் படி பார்க்கும் பொழுது விளையாட்டுத்தனமான போக்கில் மனப்போக்கு இருக்கும். கேளிக்கையாக இருப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே சீரான மன அமைப்பு போக்கு உண்டு. வீட்டில் இருப்பவர்களால் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தினுடைய போக்கு மிக நன்றாக உணர்வீர்கள். வியாபாரத்திற்காக வெளியே செல்பவர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். தெரியாதவர்களிடத்தில் மிக கவனமாக இருங்கள். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைகளில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வப்போது மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும்.
தன்னிச்சையான செயல்களை தவிர்த்து விடுங்கள். இடம் மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் கேத்து பகவான், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், 9ஆம் இடம் புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் விடுமுறை என்பதால் சூரிய பகவானுக்கு கோதுமையினால் விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். 5 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். அதே போல கோதுமை மாவு தானம் செய்யலாம். முடிந்த வரையில் ஒரு 3 நபருக்கோ 5 நபருக்கோ உங்களால் முடிந்த யதாசக்திக்கு கோதுமை தானம் செய்வது விசேஷம். உடல் நலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் வரும். உணவுக்கும் உணர்விற்கும் அதிக சம்பந்தம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என 108 முறை உச்சரித்தால் விசேஷம். மன கஷ்டங்கள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகள் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளால் அனுசரித்து செல்வீர்கள். வியாபாரம் கைகூடி வரும். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். சாத்வீகமாக இருங்கள். தாமச குணம் கூடாது. எழுத்தாளர்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படும். வீடு மாற்றங்கள், இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். ராசியினுடைய 3வது வீட்டில் கேத்து பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ ராமபிரானுடைய ராசி கடகராசி. இந்த நாள் நவமி திதி இருப்பதால் அவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வதோடு வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது நல்லது. அப்படி செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் தீரும். அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுடைய வேலைகள், நித்திய கடமைகளை கவனித்தால் நவகிரக தாக்குதல்கள் தீரும். கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். கடக ராசியில் இருப்பவர்களுக்கு அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் வீடான தனுசு ராசியில் ருணரோக சத்ரு பாவகம் வெற்றிக்குண்டான பாவகத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தான வீட்டில் கும்பத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அவரோடு 3ஆம் வீட்டு அதிபதி இளைய சகோதர சகோதரி பாவத்தினுடைய கிரகத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதை செய்தாலும் ஆலோசித்து நன்றாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்றாற்போல் பாராட்டுகள் கிடைக்கும். மிகுந்த நேர்மை உள்ளவர்கள் நீங்கள் நேர்த்தியாக இருப்பீர்கள்.
நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும் என்கிற என்ன போக்கு கொண்டவர்கள் நீங்கள். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள், மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் படி சில சுதந்திரமான போக்கோடு இருக்கக்கூடும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் சில ஏற்றங்கள் பிறக்கும். தேவைக்கு தகுந்தாற் போல் பணம் வந்து சேரும். இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தானாக தீரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் குரு கடாட்சம் பெற. காரணம், குரு பகவான் கடகத்தில் தான் உச்சமே பெறுகிறார். ஆக இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாடுதலை செய்வது முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆத்மகாரகன் ஸ்ரீ சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். வளர்ச்சிக்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நன்மதிப்பு உருவாகும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் இருக்கும். நண்பர்களுடைய பேச்சுக்கள் வலிமையை தரும். தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவானின் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் கர்ம வினைகள் சீக்கிரமாக குறையும். அது மட்டுமல்ல, வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஒவ்வொரு நாளும் விடியற்கூடிய பொழுது இந்த நாள் இறைவா, இந்த நாளுக்கான வேலைகள் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடு என்று பிரார்த்தனை செய்து உங்களுடைய வேலைகளை துவங்குவது நல்லது. வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் விஷ்ணு சகசரநாமத்தையும் அடிக்கடி கேட்டு வந்தால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள் அகலும். இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல், சக்தி உங்களிடம் பெருகும். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தின் அதிபதியும் உங்களுக்கு புதன் பகவானே. சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 10ல் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளோடு இருந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் அகலும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல் இமாலய வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் நல்ல விதமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவுகள் ஏற்படும். தம்பதியர்கள் இருவருடைய மன அமைப்பு சீராகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். வேலையாட்களினால் அனுகூலம் உண்டு. பொருள் விற்பனை அமோகமாகவே இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடும். நல்ல லாபங்கள் பிறக்கும் நாள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அதிக நன்மையை பெற முடியும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய நிலையை வைத்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று உச்சரிப்பது நல்லது. ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், ராசினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதற்கு உகந்த நாள் நவமி திதி. இந்த நவமி நாள் என்பது ஸ்ரீ ராமபிரானுடைய பிறந்த திதி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு எப்படி அஷ்டமி திதியோ அதே போல ஸ்ரீ ராமபிரானுக்கு நவமி திதி. அவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவராக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நவமி திதி வருவதால் வீட்டில் விஷ்ணு சகசரநாமத்தை கேட்பது மிக மிக நல்லது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி புதன் பகவான் ஸ்ரீமன் நாராயணரே உங்களுக்கு தெய்வமாகவே வருகிறார். ஆக பெருமாள் வழிபாடு மிக நல்லது. மனம் விட்டு பேசுவதினால் மன தெளிவுகள் பிறக்கும். உங்களுக்கு பிடித்தவர்களிடத்தில் வெளிப்படுத்தி பேசுவீர்கள். எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் காலதாமதமாகவே இருக்கும். கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது வேண்டும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்க முற்படுங்கள். மற்றவர்களிடத்தில் பழகும் பொழுது உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. மனதில் நிம்மதி, திருப்தி கொண்டு வர தியானம், யோகாசனங்கள் செய்யுங்கள். வாகன விஷயங்களில் விரயங்கள் உண்டாகலாம். பணி தொடர்பான சில முயற்சிகள் அதிகம் தேவை. ஜான் ஏறினால் முழம் சறுக்கும். ஆக ஏற்றத்தை மட்டுமே நோக்கி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அவ்வப்போது வரக்கூடிய இடர்பாடுகளை தவிர்க்க இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் நல்லது. பாசன வசதிகளுடைய வேளாண்மை சார்ந்த குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். கால்நடை வளர்ப்பவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. எதையும் அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பார்கள். ஆக உள்ளதை வைத்து திருப்திகரமாக வாழ முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். மன தெளிவுகள் ஏற்படும். புரிதல்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கையாள வேண்டும். அவசர கதியில் எதையும் முதலீடு செய்யாதீர்கள். பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களோடு உங்களுக்கான நேரத்தை கழிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். வெற்றி நிறைந்த நாளாகும். புதிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். விரயங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள்
ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவானும் பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ருபாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி என்பவர்கள் எதையும் நேர்த்தியாக உண்மையாக நடக்கக்கூடியவர்கள். நீங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். வெளியூர்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் மிகுந்த ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வதால் நல்ல முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அக்கம் பக்கம் நபர்களினால் ஆதரவு கிடைக்கும். சக வியாபாரிகளிடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதரவு. அடுத்தடுத்த நிலையில் வளர்ச்சிக்குண்டான சிந்தனைகள் மேம்படும். குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போய் விடுவார்கள். ஸ்ரீ ராமபிரானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் உச்சரிக்கலாம். தெரியாதவர்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள். உங்களால் முடிந்தால் இந்த நாள் உபவாசம் இருப்பது நல்லது. அதாவது விரதங்களை அனுஷ்டிப்பது அதீதமான பலனை தரும். ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். மேன்மைகள் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் இருக்கும். மன ஆரோக்கியம் அதிகப்படும். மன குழப்பங்கள் எல்லாம் தீரும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். வீடு மனை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிதாக இடம் வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேறுபாடுகள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குழப்பங்கள் அகன்று தெளிவான ஒரு நல்ல சிந்தனைகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுவது விசேஷம். கோதுமை தானம் செய்யலாம். கோதுமையினால் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். மனம் சார்ந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். மாற்றங்கள் பிறக்கும். மேன்மை நிறைந்த நாளாக்கும். சிந்தனை போக்கில் சில விஷயங்கள் கைகூடி வரும். பொறாமைகள் குறையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சூரிய பகவானை இந்த நாள் வழிபட்டால் உங்களுக்கு மிக நல்லது. பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில் சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சனீஸ்வர பகவான். புதன் பகவான் என்பவர் லாபத்திற்கு அதிபதி, அஷ்டமாதிபதியும் அவர்தான். அதே போல பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5 கிரகங்களினுடைய சேர்க்கை. ஒன்று சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருப்பது, மற்றொன்று ராகு பகவான், 3வது சூரிய பகவான்.
களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் மிக மிக பொறுமையாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக அதிக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றுவதில் அதிக அக்கறை இருக்கும். மற்றவர்களை தாங்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு என்று சொந்தமாக எந்த விதமான ஆசையும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செய்து கொண்டிருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் சுமை தாங்கிகள். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். விருது, பட்டம், பதவிகள் உண்டாகும். வாழ்க்கை துணைவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அனாவசியமான செயல்களினால் சில சங்கடங்கள் வரலாம். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் கூடும். பண வரவு தொடர்பான சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள். யாரிடத்திலும் எதையும் பேசாதீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர அதிக முயற்சிகள் தேவை. இறை வழிபாடு செய்வது, ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வது அவசியம். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். புதிய விஷயங்களில் தலையிடாதீர்கள். எப்பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய பழைய வேலைகளை கவனிப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பண வரவுக்குண்டான எண்ணங்கள் இருக்கும். துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய தேவைகள் தேவைப்படும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. நிதானமாக சிந்தித்து பேசுவது நல்லது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று வழிபடலாம். அதே போல ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்று ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்தாலும் இந்த நவமி நாளில் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதிக நன்மைகள் பிறக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. இலக்கியம் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் ராசியினுடைய நிலைப்பாடு படி பார்க்கும் பொழுது அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் சில மனப்போக்கு என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு அவ்வப்போது சில மன சங்கடங்கள் இருக்கும். நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனையை கவனிக்க வேண்டிய நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்திருந்த சில முயற்சிகள் காலதாமதமாக கூட நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மாற்றங்கள் வரலாம். படிப்பின் மீதான எண்ணத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கறை என்பது வேண்டும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு பண வரவுக்கான நாளாகும். உடல் அசதிகள் தோன்றி மறையும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பண முதலீடுகளில் கவனமாக இருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில், பொது காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் அலட்சியமாக செய்யாதீர்கள். கிரக நிலைகளுடைய நகர்வுகள், மாற்றங்கள், பார்வைகள், சேர்க்கைகள் பொறுத்துதான் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கவே முடியும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இறை பக்தியை அதிகப்படுத்த வேண்டும். இறை சம்பந்தமான விஷயங்களை கவனித்து வந்தால் பல பிரச்சனைகள் தானாமல் போய்விடும்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது விசேஷம். சிந்தனைகள் மேம்படும். பணம் பற்றி எண்ணங்கள் இருக்கும். மனதில் பல பல எண்ணங்கள் உருவாகி கொண்டே வரும். சில வேளைகளில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், நன்மைகள் பிறக்கும். அரசு சார்ந்த வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சில முயற்சிகள் தாமதமாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு அவசியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். தேவையான அளவுக்கு உணவு, உறைவிடம், பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும். பொருள் வரவுக்கான நாளாக மனதில் அமைதி இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவானும், ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவானும், ராசினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மன அமைப்பு என்பது சீராக இருக்காது. காரணம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எப்பொழுதும் ஏதோ ஒரு விதமான குழப்பமாகவே இருப்பீர்கள். எடுத்த வேலைகள் சில நேரம் முடிக்க முடியாமல் கூட போகலாம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகையை கண்டுபிடிப்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது, படிப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், கிரக நிலைகளினுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் தான் பலன்களே வரும். எதையும் அதிகமாக பயந்து செய்யாதீர்கள். நடப்பவை நல்லவிதமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை வேண்டும். சூரிய பகவானை நமஸ்கரிப்பதால் சில பிரச்சனைகள், நவகிரக தோஷங்கள் தீரும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் இருக்கும். குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. சேமிப்புகளில் இருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த வகையில் சில வாய்ப்புகள் கிட்டும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதுமையான செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். வழித்துணையாக சில ஒருவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் ஆற்றல்கள் அதிகரிக்கும். தெளிவு பிறக்கும் நாள். மனக்கவலைகள், கஷ்டங்கள், சிரேஷங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கும். நெருக்கடியான நாளாக்கும். பணம் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். பிறருடைய பொருட்களுக்கு எந்த விதங்களிலும் நீங்கள் ஆசைப்படாமல் இருப்பதே நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நன்மையான நாளாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பகவான் விரயத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் சில மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் படி அனுபவங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். முன்னேற்றத்தை உருவாக்கலாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான் சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். லாபத்தில் சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மூத்த சகோதர சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் தாயினுடைய காரகத்துவம் பெறக்கூடியவர். அது மட்டுமல்ல, ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். மனோகாரகன். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சூரிய பகவானை வழிபடுங்கள். 2ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அவர் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியும் கூட. அவரோடு ராகு பகவான் 2ஆம் வீடான வாக்கு, தனம், கல்விக்குண்டான பாவகம். பேச்சு சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக கவனமாகவே இருங்கள். தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உயர் பதவிகளில் இருப்பவர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் நல்ல நாளாக அமையும். மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். லாபகரமான நல் வாய்ப்புகள் பெறக்கூடும். வியாபாரத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். பட்டம், பதவி உயர்வு மற்றும் அது தொடர்பான வேலைகள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் எப்பொழுதும் சிந்தித்து இருப்பதே நல்லது. கோவில், ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கும்பாபிஷேகம் மற்றும் அதை சார்ந்த ஆன்மீக எண்ணங்கள் உருவாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடும். வெளியூர்களுக்கு சென்று வர மன எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாகத்தான் இருக்கிறது. விடாமுயற்சி இமாலய வெற்றியாக. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். எல்லா விதமான விஷயங்களும் கைகூடி வரும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை.
வியாபாரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் லாபகரமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எண்ணத்தில் தெளிவு தேவை. ஆலோசனைகள் என்பது அவசியம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மீனராசி அன்பர்களே, சூரிய பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாள். 8ஆம் வீட்டில் இருப்பதால் எல்லாவிதமான விஷயங்களையும் நீங்கள் மிக கனிவாக கவனமாக பேசுவது கேட்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றிய கருத்துக்கள் வேண்டாம். யாரையும் குறை கூறுவதோ குற்றம் செலுத்துவதோ கூடாது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருங்கள். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிறரை பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்கள் கூடாது. மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். தாய்மாமன் உறவுகள் மூலம் ஆதரவு கிடைக்கும். காரணம், பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுக்குண்டான காரகத்துவம் பெறுகிறார். அவரோடு 3ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியஸ்தானத்தில். ஆக தாய் மாமனுடைய வழியில் வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வரலாம், அல்லது தாய் வழி உறவுகளிடத்தில் சொத்துக்கள் கிடைக்கும், உபரி வருமானம் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். ஆதரவான சூழல்கள் ஏற்படும். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். வைராகியமாக உழைப்பீர்கள். திடகாத்திரமான மேன்மை இருக்கும். மனப்போக்கு சீராக அமையும். எதை செய்தாலும் எதை முயற்சித்தாலும் மிக அழகாக சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாள். வெற்றி வாய்ப்புகள் உங்களிடமே இருக்கிறது. இறை வழிபாடும் இறை சிந்தனையும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். திட்டங்கள் சீரான போக்கிலேயே நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். எண்ணம் தெளிவு பெற இறை வழிபாடு மிக அவசியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாள். சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய, ஆரோக்கியம் சிறப்பான நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
நற்பவி நற்பவி நற்பவி.